கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கூட ஜப இந்த செவ்வாய்க்கிழமை ஜப வேலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளின் ஜபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். இயேசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து முழு இதயத்தோடு முழு வரத்தோடு இயேசப்பாவை நோக்கி இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கரப்பிடித்து வழி நடத்துகிற தெய்வமே, எங்களோடு எங்களை பாதுகாத்து வருகிறவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இயேசப்பா ஜெப வேலையை ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா வருடத்தின் இறுதி நாட்கள்ல சபையாய் உடைய பாதத்துல வந்து ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க, எங்களோடு இருங்க ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களோடு இருந்து ஆண்டவரே இயேசப்பா நாங்க கேட்க போகிற ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே உடைய வசனங்களை ஆண்டவரே அவர்கள் எங்க இருதயத்துல பதிய ஆண்டவரே இயேசப்பா அவைகள் ஆண்டவரே பலன் கொடுங்க. நீங்க கிருபை செய்யுங்க. வருடத்தின் இறுதி நாட்கள்ல வந்திருக்கோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த சந்ததியாய் நீங்க தெரிந்து கொண்ட ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே இயேசப்பா நாங்க ஆண்டவரே இயேசப்பா பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துல வரும்போது ஆண்டவரே இயேசப்பா நாங்க எங்க பாவங்களை அறிக்கையிட்டு எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என் தேவன் நீங்க ஆண்டவரே மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இந்த ராஜா ஆண்டவரே இயேசப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்களோ எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் தாங்க ஆண்டவரே இயேசப்பா எங்களோடு இருங்க ஆண்டவரே உடைய பலிபீடத்துல என்ன ஆண்டவரே இயேசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா துதிக்கிறோம் 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 ராஜா. ஆவியானவரே உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசப்பா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே சுகந்த வாசனையாக ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு எங்களை நடத்துங்க ஆண்டவரே உடைய வல்லக்காரம் ஆளுகை செய்யப்படியாக செபிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையா இயேசப்பா ஒருவருக்கே எடுக்கிறோம். நீங்க சொல்லுங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நாங்களும் கூட ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். வருஷத்தின் ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து உற்சாகமே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்
பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம்னா அதுவே ஆண்டவரோட பெரிய கிருபை தான். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தின் தொடக்க நாட்கள்ல இருந்தவங்க இந்த உலகத்துல இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல இந்த இறுதி நாட்களை காண முடியாம உலகத்துக்கிட்டே போயிட்டாங்க. ஆனாலும் நம்முடைய ஜீவனோட சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி காத்து கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடல கூட பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பி இருப்பேன். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரோட பாடல பாடி
உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நம் நம்பின நம்ம ஒருபோது வைக்கப்பட்டு போகாதபடி நம்மளுடைய தலையை எப்போது உயர்த்துகிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. நாளிலும் கூட எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நிறைய தன்மையின் பாதைகள் கடந்த வருஷங்கள்ல நிறைய நேரத்துல நிறைய சூழ்நிலைகளை கைவிடப்பட்ட அனுபவம் போல இருந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து தயவை நினைத்து ஆண்டவர் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூற போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து இசப்பா நீங்க எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே இசப்பா நம்ம சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க எங்களை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு அப்பா ஆண்டவரே எங்க கண்ணீரை துடைச்சிங்களே உங்க நன்றின்னு சொல்லுவோமா? எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைத்து பார்த்து ஒவ்வொன்றாய் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. இந்த நாளிலும் கூட ஏசப்பா ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. எங்க தனிமையின் பாதையில் எங்களோடு இருந்து எங்களை நடத்துனீங்களே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க கண்ணீர் சிந்தும் போது ஆண்டவரே எங்க கண்ணீரை உடைய திருத்தியில வைத்து ஆண்டவரே அந்த எல்லாவற்றையும் நீங்க பதில் தந்தீங்களே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு யாரு ஆண்டவரே இந்த காரியத்துல ஒரு விடுதலை தர முடியும், இந்த காரியம் எப்படியா முடியுமோன்னு சொல்லி நாங்க இங்க நின்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்தீங்களே உமக்கு நன்றி 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 சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைக்கு ஆண்டவரே ஈடா இணையா ஆண்டவரே நம்ம ஒன்றுமே தர முடியாது ஏசப்பா. அவ்வளோ நன்மை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க, அவ்வளோ நன்மை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய இந்த போன நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே ஏசப்பா மறுபடியும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எலியாவை போல சோர்ந்து போய் ஆண்டவரே ஏசப்பா நாங்க இருந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா எங்களை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவரே ஏசப்பா எங்க கரத்தில் பிடித்து நடத்தி வரீங்களே உமக்கு நன்றி 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 அப்பா. ஒருவேளை இந்த வருஷத்தின் நாட்கள்ல அந்த சோதனைகளை நாங்க தனியாய் கடந்திருக்க முடியுமானால் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அது கூடாத காரியம் ஏசப்பா. நாங்க விழுந்து போயிருப்போம்ப்பா ஆண்டவரே ஏசப்பா. நாங்க மடிந்து போயிருப்போம் ஏசப்பா ஆண்டவரே. பிரச்சனையில நாங்க மூழ்கி போயிருப்போம். ஆனாலும் என் தேவன் நீங்க ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கலப்பா ஆண்டவரே. எந்த இடத்துல எங்க கருத்தை நீங்க விடலப்பா ஆண்டவரே. எங்க கருத்தை பிடித்து நடத்தினீங்களே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே கடவின நாட்கள்ல சோர்ந்து போயிருந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீங்களே உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்துல இருந்து எவ்வளவு சத்தமா ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா நம்மளோட கர்த்தாவின் தேவனை நோக்கி ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஏசப்பா எங்களால இந்த காரியம் முடியாது, எங்களால இது நடக்காது. ஒருவேளை நாங்க அந்த காரியத்தை விட்டுருந்தாலும் இல்ல 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 என்னால முடியும்னு சொல்லி ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து நடத்தினீங்களே ஆண்டவரே. இந்த வருஷத்தின் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரம் சமீபமா இருக்கிறது. அந்த
இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்க மேல எவ்வளோ அன்பு ஏசப்பா, எவ்வளோ பாசம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை அரவணைத்தோடைய கரங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஆணியில பாய்ச்சினோம்ப்பா. ஆண்டவரே எங்களுக்காக ஓடி வந்தோடைய கால்கள்ல நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆணி அடித்தோம். ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை இன்னுமா நேசிக்கிறீங்களே, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரே அன்பு ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாத்திரமே தகப்பனே ஏசப்பா. அப்படிப்பட்ட தூய்மையான அன்பை ஆண்டவரே எங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தினீங்களே. அந்த அன்புக்கு ஈடாய் நாங்க என்ன செலுத்துவோம்ப்பா? ஆண்டவரே அந்த அன்புக்கு ஈடாய் நாங்க என்ன செலுத்துவோம் ராஜா? அந்த அன்பு பெரியதப்பா, அந்த அன்பு பெரியது ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை தந்து ஆண்டவரே மட்டுமாக ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள் நாங்கள் உண்மை மறுத்தது உண்மைதான், எத்தனையோ நேரத்தில் நாங்கள் விழுந்து போனது உண்மைதான். நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை மறுபடியும் செய்து வேதனைப்படுத்தினது உண்மைதான். ஆனால் ஆண்டவரே நீங்க விட்டு விடலப்பா, விட்டு கொடுக்கலப்பா. ஆண்டவரே நாங்க பாவம் செய்து இருந்தாலும் எங்களை தூக்கி எடுத்தீங்களே. ஆண்டவரே விட்டு பின்னாடி போனாலும் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தீங்களே. உங்கள் நன்றி நன்றி நன்றி. இதயத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா ஏசப்பாக்கு? ஆண்டவரே ஏசப்பா தனிமை பாதையில ஆண்டவரே தகப்பனே போல சுமந்து வந்தீங்களே, ஒரு தாய் போல தேய்ச்சினீங்களே. இந்த அன்புக்கு நாங்க எண்ணத்தை செலுத்துவோம் ஏசப்பா. ஏசப்பா ஏப்பா எங்க மேல இவ்வளோ அன்பு, ஏப்பா எங்க மேல இவ்வளோ கிருபை. ஆண்டவரே நாங்க விட்டு தூரமா ஓடினோமே, விழுந்து விழுந்து எழுந்தோமே, எத்தனையோ எச்சரித்தோம். நீங்க செய்யணும்னு சொன்ன காரியத்தை திரும்ப திரும்பமாய் செய்கவே. ஆனால் எங்களுக்காக நீங்க நிற்கிறீங்களே ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்காக நீங்க பேசுறீங்களே, எங்களுக்காக பகிர்ந்து பேசிக்கொண்டே இருக்கீங்களே அப்பா. உங்களுடைய அன்புக்காக நன்றி 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 அப்பா, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஏசப்பா அந்த அன்புக்காக நன்றி அப்பா, அந்த அன்புக்காக நன்றி அப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனை முத்தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை முத்தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ. முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? ஆண்டவரே தனிமையின் பாதையில ஆண்டவரே தோழர்கள் சுமந்த உங்களுடைய அன்பு ஆண்டவரே ஏசப்பா எங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்காத உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோமா ஏசப்பா? துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பாடல் பாடும்போது எல்லா இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி பாடுவோமா? தனிமை பாதையில் தகப்பனை முத்தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமை பாதையில் தகப்பனை முத்தோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. என்ன பாசம் என்ன
எங்க போராட்டத்தை மத்தியில எங்களோடு இருந்தீங்க. உனக்கு நன்றி அப்பா, உனக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி நம்மோடு இருந்த நம்முடைய தேவனுக்கு, நமக்காக எல்லா நேரங்களிலும் நின்ற தேவனுக்கு, நமக்காக எல்லா நேரங்களிலும் உதவி செய்த தேவனுக்கு, நாம் தடுமாறுகிற நேரங்கள்ல ஒரு தகப்பனை போதத்தோடு சுமந்த பயப்படாத மகனே, பயப்படாத மகனே நான் இருக்கேன்னு சொன்ன தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் மேல நீங்க வைத்த அன்புக்காக, எங்களை நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல எங்களை வழிநடத்த, ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே இயேசுப்பா எங்களை ஆண்டவரே உருவாக்க வேற யாருமே இல்லை இயேசுப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய இயேசுப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே நமக்கு நேரத்தை செலவிட ஆண்டவரே ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வதிங்க. ஆராதனை வேலை இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சுகந்த வாசனை அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அல்லேலூயா, ஆமென். நாளிலும் கூட நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிச்சு அதுக்கப்புறம் செய்திகளுக்காக போகலாம். முதலாவதாக இந்த நாளிலும் கூட வருஷத்தின் இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அறிவித்தது போல இந்த நாட்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாட்களா, ஒரு சுத்திகரிப்பின் நாட்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம். அதன்படி ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் வாய்ப்பு பண்ணி இருக்கிறாரு. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது தன்னுடைய சாட்சியில் எப்படியாக சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் ஆண்டவரோட சமூகத்துல நேரம் செலவிட்டு மெசேஜ் எடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தட்டுல அவரோட தலை, அவரோட கை, அவரோட கால், அவரோட காது, மூக்குல, வாயிலிருந்து எல்லாம் அப்படியே தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை யாரோ ஒரு நபர் எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பலிபீடம் அதுல வந்து வச்சுட்டு வர மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். அப்ப அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, குயவனை உன் கையில் களிமண்ணான். அந்த பாட்டு எழுதின பாஸ்டர் அவரு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளோட சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் நம்ம இப்ப மட்டும் இல்லை, நமக்கு விவரம் தெரிஞ்சப்போ அப்படி கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அறிக்கையிட்ட பாவங்கள், அறிக்கையிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். அறிக்கையிடாதது நம்ம தெரியும். ஆண்டவர்கிட்ட இது வரைக்கும் மன்னிப்பு கேட்காத நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கே தெரியாம ஒரு சில நேரங்கள்ல என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள்ல வைராக்கியமா இருக்கும். ஆனா அது தப்புன்னு நம்மளே உணர்ந்திருக்க மாட்டோம். அப்போ நம்மளோட சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம முழுசா ஆண்டவரோட பலிபீடத்துல படைக்கும் போதுதான், ஒவ்வொன்றையும் தனித்தனியா படைத்த ஆண்டவருக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், முழுசாய் பரிசுத்தமா மாற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாங்க. அழகான பாடல் எழுதியிருப்பாங்க. குயவனே உன் கையில் களிமண்ணா, உங்களுடைய சித்தத்தை போல அணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இதனால நம்மளும் கேட்க போறோம். ஏசப்பா ஆண்டவரே பலிபீடத்துல நம்மளுடைய பலிபீடத்துல படைக்கிறோம். ஏசப்பா எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்மளோட ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம கேட்போமா? நம்ம ஒவ்வொரு நம்மளோட நாவனால நம்ம எத்தனையோ பேர்த்த காயப்படுத்திருப்போம், எத்தனையோ வார்த்தைகள் பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை இல்லை நம்மளுடைய நாவனால நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம், தவறான வார்த்தைகள் பேசியிருக்கலாம், இல்லை பிறருக்கு விரோதமா பிறரை பற்றி தவறான காரியங்களை பேசியிருக்கலாம். நம்மளுடைய கண்கள் தவறான காரியங்களை ஒருவேளை பார்த்திருக்கலாம், மற்றவர்களை பார்க்கும்போது பொறாமையோட எரிச்சலோட நம்ம பார்த்திருக்கலாம். நம்மளோட சிந்தையில மற்றவர்களை பற்றி தவறான காரியங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், மற்றவர்களை பற்றி பொறாமையோட எரிச்சலோட நம்ம எத்தனையோ காரியங்கள் நினைத்திருக்கலாம். மற்றவங்க நம்ம கிட்ட காமிக்கிற, நம்ம கிட்ட விரோதமா பேசுற ஒரு சில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாம எத்தனையோ நேரங்கள்ல நம்ம இருதயத்துல மன்னிக்காம இருந்திருக்கலாம். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஒவ்வொரு அவயவமாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்ம முழுசா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளோட இருதயத்தை நிரப்ப முடியும். நம்ம இருதயத்துல இருக்கிற அழுக்கு எல்லாம் முழுசா போனானா ஆண்டவர் நம்மளோட இருதயத்துல வாசம் பண்ண முடியும். அழுக்கான இடத்துல ஆண்டவர் வந்து வாசம் பண்ண முடியாது. நம்மளோட கைகளை ஒப்பு கொடுக்கும். எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவர் ஏதோ காரியத்தை
இருக்கோம். ஆண்டவர் போக வேணாம்னு சொல்லி ஒரு சில இடங்களுக்கு நம்மளுடைய கால்கள் தானாகவே போயிருக்கு. நம்ம ஜெபிப்போமா எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்ம மேல அவருடைய அபிஷேகத்தை அவருடைய அக்கினியை ஊற்ற முடியும். ஏதாவது கண்ணை மூடி ஏதாவது இதை வேடிக்கை பார்க்கிற நேரமோ இல்ல ஏதோ ஜெப குறிப்பு சொல்றாங்க அதுக்காக ஜெபிப்போம், அப்படி அல்ல. நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மளை முழுமையா அர்ப்பணித்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். எப்படி அவர் வசனம் சொல்லுது, வழியை கொண்டு வந்து நம்ம வழிபடத்துக்கு கொம்பளை கட்டணும். அப்படின்னா என்ன? ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி வழியிடும் போது முழுவதுமாய் தோல் ஒதுக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு ஆண்டவருடைய வழிபடத்துல ஆட்டுக்குட்டி எப்படி படைக்கிறோமோ அதே போல அதோட ரத்தத்தை நம்ம சிந்துறோமோ அதே போல இந்த நாளில கூட ஏசப்பா நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா எங்களோட அவயவங்கள் ஒவ்வொன்று அழுவே தோல்நொடி உரிக்கப்படுகிற அனுபவம் அப்படின்னா என்ன? உள்ள இருக்கிற பாவங்கள் ஒருவேளை வெளியே இருக்கிற பாக்கிற ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கும் ஆண்டவருக்கு தெரியும். என்னென்ன காரியங்களை நம்ம குறையப்பட்டிருக்கோம், என்னென்ன காரியங்கள் நம்ம ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லி நம்ம செஞ்சிருக்கிறோம், அது எல்லாவற்றையும் தோல் உரிந்து இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்மளுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. நீங்க செஞ்ச தவறுகள், நான் செஞ்ச தவறுகள் அது நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வாயில இருந்து அறிக்கையிடுவோமா? ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்க தலையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்க சிந்தையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, எங்க சிந்தை மூலமா ஆண்டவரே ஏசப்பா நாங்க செய்த பாவங்களை மன்னிங்க. அநேகருக்கு விரோதமான காரியங்களை நாங்க நினைச்சிருக்கோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை நாங்களே பெருமையா நினைச்சிருக்கோம் ஏசப்பா. எங்க பணத்தினாலேயோ ஆண்டவரே எங்க பேக்ரவுண்ட்ல எங்க சொந்தம் எந்த காரியத்தினாலேயோ எங்களை நாங்களே பெருமையா நினைத்திருக்கோமானா தயவாய் மன்னிங்க. மற்றவர்களை பார்க்கும் போது ஏராளமான பார்வையோட பார்த்திருக்கோம் ஏசப்பா, எரிச்சலின் கண்களோட பார்த்திருக்கோம் ஏசப்பா. ஆண்டவரே இவர்தான் ஏனெல்லாம் பார்த்திருக்கிறோம், எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே இருதயத்துல அநேக நேரத்துல பொறாமை, எரிச்சல்கள், ஆண்டவரே வைராக்கியங்கள், ஆண்டவரே இன்னைக்கு நிறைய நேரங்களை விட்டு கொடுக்க சொல்லிடும். ஆண்டவரே நாங்கள் சகோதரா நின்ற நாட்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்க. எங்க அனுப்பி இருக்குமானால் நீங்க வந்து வாசம் பண்ண முடியாது ஏசப்பா. நீங்க மன்னிங்கப்பா. எங்க இருதயத்துடைய காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்க சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றை ஆண்டவரே எங்க உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை எங்க வழிபடத்துல படைக்கிறோம் ஏசப்பா. எங்க கைகளுடைய காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லியும் எத்தனையோ நேரங்கள் இந்த கைகளினால அசுத்தமான காரியங்களை நாங்க செஞ்சிருக்கோமா, பாவங்களை செஞ்சிருக்கோம், பிறகு வேதனைப்படுத்திருக்கோம். எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா இந்த கைகளினால ஆண்டவரே ஏசப்பா எங்களோட ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கோம் ஏசப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க கைகளின் மூலம் நாங்க செய்த பாவத்தை நிமித்தம் ஆண்டவரே சிலுவையிலுடைய கருத்துல ஆணி அடித்தோமே ஏசப்பா. எங்களை மன்னிங்க. இது
ரட்சிக்கப்படக்கு முன்னாடி நாட்கள்ல ஒருவேளை நாங்க செய்த ஏதோ பாவங்கள் ஆண்டவரே நம்ம மன்னிப்பு கேட்க மனதிருந்தாலும் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் ஏசப்பா எங்களை மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க அப்படியே வழிவிடுங்களை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு அவயமாய் நாங்கள் கொண்டு வந்து படைக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே நீங்க உடைத்து ஆண்டவரே அவங்க கேட்டு இன்னமாய் ஆண்டவரே வணைந்து கொள்ளுங்க கேளுங்க எல்லாரும் வாய்ப்பு திறந்து கேட்போமா ஏசப்பா வணைந்து கொள்ளுங்க புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஆண்டவரே புதிய காரியங்களோட போகணும் பழமை எல்லாம் மாறட்டும் ஏசப்பா உமக்கு ஆண்டவரே பிரியமான பிள்ளைகளா போக திருப்பி செய்யுங்க கேட்போம் ஏசப்பா துதிக்கிறோம் பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் இந்த வேளையில் அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே பார்க்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் தான். அடுத்ததாக செய்தி வேலைகளாக நம்ம போக போகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம கழுவப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் என்ன செய்யும்? நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு என்ன செய்யும்? பாத்திரம் வெறுமையா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளாக போக போகிறோம். இப்போ நம்மளோட சரீரத்தை, நம்மளோட ஆத்மாவை, நம்மளோட அவயவங்களை நம்ம கழுவிட்டோம். அடுத்ததாக திருப்பி இதே மாதிரி சுத்தமாக பரிசுத்தமாக அடுத்த வருஷம் முழுவதும் நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோட அவரோட அபிஷேகம் நமக்கு தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நிச்சயம்.
பாவமான உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? பாவம் பண்ணாம ஆண்டவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ முடியாதனால வருகிற வருஷத்துல நமக்கு வருகிற ஒருவேளை நம்ம வருகிற வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும்னாலும் ஒரு சில சின்ன சின்ன சோதனைகள் பலவீனங்கள் நமக்கு வரலாம். ஆனா எல்லாவற்றிலும் நம்ம நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவரோட அபிஷேகமும் ஆண்டவரோட வல்லமையும் இல்லாம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதனால எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போமா? ஏசப்பா ஆண்டவரே, அவருடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, வருகிற வருஷத்துல எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரே சத்துருவான கொண்டு வருகிற எல்லா இச்சைகள் பாவ காரியங்கள்ல ஆண்டவரே நாங்க விழுந்து விடாதபடி ஆண்டவரே ஏசப்பா இப்ப நம்ம பாடணுமே சுய பெண்கள் சாம்பலாய் மாற ஆண்டவரே சுத்தாவியை ஆண்டவர் மட்டும் பாடணுமே ஆண்டவரே எங்க சுய சாம்பலாய் மாறட்டும் நாங்கள் பெருமை ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே வருகிற வருஷத்துல ஆண்டவரே நாங்க நிற்க எங்களுக்கு பலம் தாங்க கேட்போமா? நாங்க நிற்கணும் ஏசப்பா. என்ன பாடு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உத்தரவு வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் நாங்க நிற்க பலம் தாங்க ஆண்டவரே. நிற்கிறேன் சொல்ற விடாதபடிக்கு எச்சரிக்கையா வசனம் இருக்கு. நம்ம நிக்கணும்னா அதுக்கு ஆவியானவரோட கிருபை இருந்தா மட்டும்தான் நிற்க முடியும். ஆவியானவர் நம்மளோட இருந்தா மட்டும்தான் நம்ம கூட பேசி வழி இதுவே நடவுன்னு சொல்லி நம்ம நடத்த முடியும். ஆண்டவரோட அபிஷேகத்துக்காக கேட்கணும். இது வரைக்கும் நம்ம அபிஷேகம் பெறலன்னா கூட ஆண்டவரோட தாகத்தோடு கேட்கும் போது அந்நிய பாஷை வரங்களை கேட்கும் போது ஆண்டவரோட ரகசியங்களை பேசும் போது அப்படிப்பட்ட பலனை நமக்கு ஆண்டவர் தருவோம். எல்லாரும் கண்களை இப்படி கேளுங்க இந்த நாளுக்கு வருகிற நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் நிற்க பலத்தாங்க ஏசப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம். எல்லாரும் கண்களோட நம்ம கேட்போமா ஏசப்பா. ஆண்டவரே உமக்காக இருக்கிற உமக்காக ஓடுகிற வல்லமை ஆண்டவரே உமக்காக ஓடுகிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே மேல இறக்கட்டும். வருகிற வருஷத்துல ஆண்டவரே முகங்களை துதிக்கிற அபிஷேகம் கட்டுகளை அடிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே வருகிற நாட்கள ஆண்டவரே நாங்கள் செவிச்ச வியாதிகள் சுகமாகணும். இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும் போது அது அனைவருக்கு விடுதலையை தரணும் ஏசப்பா. எங்க கைகளினால் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் அவருடைய நாமத்தினால அவருடைய ஆசீர்வதிக்கப்படும் போது
நிரப்பின நம்மளுடைய தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. ஏசப்பாவுக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, கடந்த வருடம் முழுவதும் எங்களை காத்த தேவன் வரம் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல ஆண்டவரே ஏசப்பா இந்த ஒரே நாள் தான்ப்பா புது வருஷத்துக்குள்ள நாங்க போறோம். நாங்க புதிய ஆசீர்வாதத்தை எப்படி வாசிக்கிறோமோ அதே போல ஆண்டவரே சமூகத்தை எங்களுக்கு புதிதாக படைக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிற ஏசப்பா நீங்க ஆண்டவரே வருகிற வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்களோட நீங்களே நடத்துங்க ஏசப்பா. இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்கள் எதுவுமே வேணாம்ப்பா. உங்களுடைய பிரசனம் மட்டும் போதும்ப்பா. ஆண்டவரே நீங்க எங்களோட வந்தா போதும் ஏசப்பா. மோசே கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். நீங்க எங்களோட வராவிட்டா ஆண்டவரே ஏசப்பா இந்த பிரயாணத்தை நாங்க தொடர மாட்டோம்னு சொன்னது போல நீங்க எங்களோட வந்தா மட்டும்தான் அது எங்களுக்கு எல்லா நன்மையா இருக்கும் ஏசப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களோட இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். ஆவியானவரே உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. உடைய பலியிடத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கொள்ளலாம். நம்ம கூட ஜெப வேலை ஆண்டவர் ஆசீர்வதித்துட்டோம்தான் இருக்கிற நாட்கள்லையும் கூட இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம வீடுகளே ஏறெடுப்போம். நம்ம செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி ஆண்டவரோட அபிஷேகத்துக்காக நம்ம வாஞ்சிப்போம். ஆண்டவர் நம்மளுடைய அபிஷேகத்தை தந்த வருஷம் முழுவதும் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நம்ம கூட செய்தி வேலைக்குள்ளாக போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி செய்தி கொடுக்கணும். நம்ம அனைவரும் கண்களை மூடி செய்தி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவாரியாக நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, செய்தியின் பகுதியில் நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஆண்டவரே வீணும் விருதுமாய் போகாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நான் அல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இந்த செய்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த வருஷத்தோட கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த வருஷம் முழுசும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவே இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட கரெக்டை உயர்த்துங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் வியாதிக்காக ஜபிச்சிருக்கலாம், உங்கள் வியாதி சுகமாக ஆகாமல் இருந்திருக்கலாம், உங்களோட கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜபிச்சிருக்கலாம், அதுவும் நடக்காமல் இருக்கலாம், தேவைகளுக்காக ஜபிச்சிருக்கலாம், ஆனால் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாட்களில் இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. அதுவே ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச பெரிய நன்மை. ஓகே, அதனால அதற்காக ஆண்டவருக்காக நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் நம்மளுக்கு ஜீவனோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய சவால். ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்தில், வியாதிகள் நிறைந்த உலகத்தில் இன்றைக்கும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை. இன்றைக்கி நம்ம இந்த வருஷத்தோட கடைசி நாளில் வந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, எலும்பு எலும்பு சீயோனி,
அப்படிங்கிற இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1, 2வது வசனத்தை வாசிங்க. எழுந்து எழுந்து சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தமும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசை உதறிவிட்டு எழுந்தது, எருசலேமே விழித்தது. கிளைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. ஓகே, எலும்பு எலும்பு அப்படின்னா இந்த வருஷத்தோட கடைசி நாளில் நம்ம வந்திருக்கோம். நிறைய காரியங்களில் நம்ம விழுந்து போயிருக்கோம். ஏன்னா நம்ம விழுந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் மனுஷங்க. விழுந்து போகிறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழுந்து போன இடத்துலையே நம்ம இருக்கக்கூடாது. விழுந்து போகிறது தப்பு இல்லை, ஆனால் விழுந்து போன இடத்துலையே நம்ம இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களும் ஒரு சூழ்நிலையில் விழுந்து போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளில் நம்ம எந்த இடத்துல விழுந்திருக்கோம், எந்தெந்த காரியங்களில் நம்ம விழுந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த காரியங்களை நம்ம சரிப்படுத்த போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி எந்த சர்ச்லேயும் மெசேஜ் கொடுத்ததில்லை. காலேஜ் படிக்கும்போது யூத் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் மெசேஜ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ மணி நேரம் வேணாலும் கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி சபையில் நான் மெசேஜ் கொடுத்ததில்லை. ஏன்னா எனக்கு நார்மலாகவே இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர். ஸ்கூல்லேயுமே ஸ்டேஜில் நான் வெளியில் நல்லா பேசுவேன், ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப பயந்துருவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு தான் இன்றைக்கி நான் இந்த வசனங்களை உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம எழும்பணும் அப்படின்னா இன்றைக்கி 3 காரியத்தை குறித்து மட்டும் உங்களோட நான் பேச போகிறேன். முதலாவது காரியம் தூசியை உதறிவிட்டு எழுந்தது. இரண்டாவது துக்கம், உங்கள் துக்கத்தை உதறிவிட்டு எழுந்தது. மூன்றாவது தூக்கத்தை விட்டு எழுந்தது. முதலாவது தூசி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாவம். யாருமே நம்ம பாவம் செய்யலை, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, பாவம் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மலாம் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கோம். அதனால் அந்த பாவத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். இதற்கு ஆதாரமாக ரோமர் 3:23, 24 வசனங்களை வாசிங்க. ஓகே, இப்போ பாவம், நம்ம பாவிகள், நம்ம பாவம் பண்ணிட்டோம். ஆனாலும் நம்மளுக்குள்ள என்ன ஒரு நிச்சயம் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கு நிச்சயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? ஏன்னா நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமான்களாக்கியிருக்கார். அதனால தான் இந்த சபையில் கொண்டு நம்மளை சேர்த்துருக்கார். அதனால் நம்மளுக்குள்ள எப்போவுமே ஒரு குற்ற உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கவே கூடாது. நான் பாவி தான், நான் சின்ன வயசில் இருக்குமா அந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்வும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம பாவத்தை அறிக்கையிடறதுக்கு தயங்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட இப்போ இங்கே கொஞ்சம் பேர் கேத்தலிக் இருக்கீங்க. நான் கேத்தலிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே தெரியும். அந்த பாவ அறிக்கைங்கிறது அந்த ஃபாதர்கிட்ட போய் அவங்க கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அடிக்கடி இந்த டீச்சர்ஸ்கிட்ட கேட்பேன், ஒருவேளை நாளைக்கு அந்த ஃபாதர் நம்மளை பார்க்கும்போது இவன் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சவன் தானே, ஆல்டரில் கம்யூனியன் வாங்கும்போது அப்படி நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
பட் நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெரிய பாவத்தை அறிக்கையிடும் போதும், அவர்கிட்ட நம்ம போகும்போதும் அவர் நீ பாவி தானே, நீ இந்த பாவத்தை செஞ்ச தானே அப்படின்னு ஒரு நாளும் அவருக்கு மனசில் அதை வந்து முதுகுக்கு பின்னாடி கடலோட ஆழத்தில் அதை தூக்கி போட்டுருவார். ஒரு நாளும் அந்த பாவத்தை வந்து அவர் நினைச்சே பார்க்க மாட்டார். அதே மாதிரி இந்த இதுக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே மாதிரி நம்ம வந்து அந்நியர்களாக இருந்தோம், ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியின் அபிஷேகம் பெற்று இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய பழைய பாவங்கள், நம்ம பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரும்போது நம்ம எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கு. அதே மாதிரி 2 பேதுரு 2:24 வாசிங்க. சரி, ஓகே, நானே சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்தார். அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ இந்த பாவம் அப்படிங்கிற அந்த தூசியை விட்டு உதறணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன ஒரு நிச்சயம் வேணும் அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. 2வது காரியம், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நம்மளோட ஆண்டவருக்குள்ள நம்ம வரும்போது அவைகள் எல்லாம் ஒளிந்து நம்ம புது சிருஷ்டி ஆயிட்டோம். நம்மளை கழுவி நம்முடைய உச்சந்தலை முதல் அடிப்பாதம் வரைக்கும் அவர் கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை புது மனுஷனாக மாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வேணும். 3வதாக அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் நமக்கு நாமே சொல்லிக்கணும். விமல்ராஜ் என்னுடைய பாவங்களுக்காக, எஸ்தர் என்னுடைய பாவங்களுக்காக, குமாரி சிஸ்டர் சொல்லிக்கணும் என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். நம்மளுக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருக்கவே கூடாது. ஒரு சிலரை பார்த்தா எப்போ பாரு நான் பாவியாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறைந்து அதை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது பாவங்களை அறிக்கையிட இருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட இரக்கம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஸ்டபர்னா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நான் நீதிமான்னு சொல்லக்கூடாது. பாவங்களை அறிக்கையிடும்போது அவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து இறங்குவான். இப்போ இளையகுமாரனை பாருங்க, அவன் தகப்பனோட வீட்டில் இருந்தான். ஆனால் அவன் தகப்பன்கிட்ட கோச்சிக்கிட்டு பாவம் செஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவன் சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படும் போது அவன் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு நான் திருப்பி எப்படி அப்பாட்ட போவேன், நான் போனால் அவர் ஏற்றுக்குவாரா, நான் திருப்பியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அவன் வைராக்கியமாக இல்லாமல் நம்மளோட அப்பாட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் போய் ஆண்டவரே அப்பாட்ட அப்பா தகப்பனே என்னை மன்னிங்க, நான் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு அவன் அறிக்கையிடும்போது முன்ன இருந்த காட்டிலும் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிது. அப்போ அவன் பாவத்தை அறிக்கையிட்டு அவன் திரும்பி போகலைன்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருமா? கிடைச்சிருக்காது. அப்போ நம்ம வந்து இந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம்மளுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமான இரக்கத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். 2வது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தூசி அப்படிங்கிற பாவம், 2வது துக்கம் கவலை ஓகே. இப்போ இதுதான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்மளுடைய
முன்னாடி நாட்கள்லையும் நம்ம அம்மா அப்பாவுடைய நாட்கள்லையும் நம்மளுக்கு 2 ட்ரெஸ் இருக்கும். ஒரு சின்ன வீடு தான். ஒரு நேரம் சமைச்சா அந்த 3 நேரம் சாப்பிடுவோம். திருப்பி அடுத்த நாள் கூட சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் ரொம்ப மாறிட்டோம். நிறைய ட்ரெஸ் வேணும், நிறைய சாப்பாடு வேணும். அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். ஒரு சோஃபா இருக்கா, அது பத்தாது, லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன வந்திருக்கு அதையும் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி நம்ம அதிகமாக ஆசைப்பட நம்மளுக்குள்ள என்னாச்சு, கவலைகள் பெருகிடுச்சு. அது என்ன ஆகுது, துக்கமாக மாறிடுது. இப்போ இந்த துக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, கவலை, வியாதி, கடன், அதுக்கப்புறம் இழப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு துக்கம்தான். இப்போ இந்த துக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட துக்கத்தை ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணுறது தப்பில்லை இல்லை. நம்ம துக்கத்தை நம்மளுக்குள்ளே அடைச்சி வைக்கவே கூடாது. நான் இன்னைக்கு பைபிள்லேருந்து வசனம் சொன்னாலும் என்னோட சில அனுபவங்கள்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுடைய துக்கத்தை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லா நேரத்திலும் அது சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்கோம், நான் இருக்கேன், பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறேன், என்னோட வீட்டுக்காரர் என்னை திட்டாரு, அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு அப்போ திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவோம். நம்ம வீட்டுக்கு நம்ம சமாதானம் ஆகிப்போம். நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வந்தோம்ல, அடுத்த நாள் அந்த சிஸ்டர் நம்ம 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வண்டியில் போகும்போது என்ன சொல்லுவாங்க, நேற்று தான் அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி என்ன இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணவனை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் பக்கத்தில் பேசுவாங்க. அன்னைக்கியோட ஹெட்லைனே என்னவா இருக்கும், நம்ம குடும்பத்தை பற்றிய பேச்சு தான். அந்த தெருவுலேயே நம்ம குடும்பத்தை பற்றி தான் பேசுவாங்க. அந்த கூட இருக்க சிஸ்டர் இன்னொரு 2 சேர்த்து சொல்லுவாங்க, அன்னைக்கு அப்படி தான் அந்த சிஸ்டர் அப்படி பண்ணாங்க, இன்றைக்கி இவங்க இப்படி பண்ணாங்க, நம்ம பழையதெல்லாம் சொல்லி அது திருப்பி நம்ம காதுக்கே சேரும்போது இன்னும் நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். இன்னும் நான் சிஸ்டர்ஸ்க்கும் சரி பிரதருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே நம்மளை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நம்மளை ஒவ்வொரு விதமாக நம்ம புரிஞ்சுக்குவாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்னாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17, 18. ஓகே, வசனம் வாசிச்சா ரொம்ப லேட் ஆயிடும். நானே சொல்கிறேன். அண்ணாளோட கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணாள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க அதிகமாக ஆலயத்தில் போய் ஜெபிச்சாங்க. சில பேர் அதை பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் அண்ணாளை நினைத்தருளி அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. அப்போ அண்ணாள் ஆண்டவரோட சமூகத்தில் போய் அவங்களோட துக்கத்தை எல்லாம் ஊற்றி விட்ட பின்பு அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும். நம்ம எல்லாத்துக்கும் அது தெரியும். நம்மளுக்கும் துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஆண்டவரோட சமூகத்தில் போய் நம்ம ஊற்றி விட்ட பின்னாடி நம்ம அதையே நினச்சி துக்கமாக இருக்கவே கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம புறஜாதிகளை பார்க்கும்போது அவங்களுடைய கடவுளுக்கு அவங்களுக்கு ஜீவன் இல்லை, அவங்க கடவுள் கேட்காது, பேசாது. ஆனாலும் அவங்க எவ்வளோ நம்பிக்கையாக காலையில் எழுந்திரிச்சு இந்த ஊரில் நான் அதை பார்க்கலாம், அந்த 4 மணிக்கு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க, சபரிமலைக்கு நடந்து போகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, அவங்க கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனை கேட்பாரு, அதை சரி பண்ணுவாரு நம்பி அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. பட் நம்மளுடைய கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், பைபிளில் வாசிப்போம், வசனம் கேட்கும்போது ஆமே நல்ல சொல்லுவோம். ஆனால் அதை நமக்கு விசுவாசிக்க முடியல. ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெபிச்சு கிடைக்காத போது நம்மளுக்குள்ள அந்த அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசம் வர்றது தப்பு இல்லை, ஆனால் அதுலேருந்து நம்ம திரும்பவும் எழுந்துறோம். அந்த அண்ணா எப்படி ஆண்டவரோட சமூகத்தில் அந்த துக்கத்தை அவர் ஊற்றி விட்ட பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஏன்னா புறஜாதிகள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருக்காங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் எப்பவுமே புலம்புறாங்க, எப்பவுமே சோகமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க.
அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை கண்டிப்பாக ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நீங்கள் எங்களுக்கு எனக்கு காத்துக்கொள்ளுங்க, நான் அதில் உண்மையாக உறுதியாக இருக்கணும்னு ஜெபிக்கணும். அதே மாதிரி அந்த இரண்டாவது பார்த்தா தாவீது வந்து வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். தாவீது 2 சாமுவேல் 12:20. தாவீதோட ஸ்டோரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீது வந்து பாவம் பண்ணி அவனோட குழந்தை வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும். அப்போ தாவீது வந்து உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவனோட வேலைக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க, உன்னோட பிள்ளை வந்து மரிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உடனே தாவீது அது வரைக்கும் அவர் வந்து உபவாசம் பண்ணி அழுது இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மரிச்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் எழுந்து ஸ்நானம் பண்ணி போஜனம் பண்ணினார். அவங்களோட வேலைக்காரர்கள் கேட்டாங்க, நம்மளும் கேட்பான், என்ன பிள்ளை மரிச்சிச்சு கேட்ட உடனே எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்றாரு, இது என்ன மனுஷன் இறக்கம் இல்லையா அப்படி கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை அந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை மரிச்சிச்சு. அவர் சொன்னார், இனி நான் குழந்தை இடத்துல போகிறதில்ல, குழந்தை வந்து எனக்கு திரும்ப வராது, நான் தான் அவன் இடத்துல போகணும். இது ஒரு பாவம், அவனுடைய பாவத்தினால் வந்த அந்த காரியம். அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பாவத்தை விட்டு அந்த துக்கத்தை விட்டு எழுந்து திரும்பவும் ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அநேக சங்கீதங்களை தாவீது எழுதினாரு, பாடினாரு. தாவீதை போற ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் யாருக்குமே இல்லை. ஆண்டவர்கிட்ட நீ இப்படி பண்ணுங்க, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. தாவீது வந்து அப்போ என்ன பண்ணாரு, அந்த துக்கத்தை விட்டு எழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சது தாவீதுக்கு. நான் பாவம் பண்ணிட்டேன் அந்த துக்கம் அப்படின்னு அந்த துக்கத்துக்குள்ளேயே அவர் வந்து என்ன பண்ணல, அமிழ்ந்து போகணும். அப்போ என்ன ஆச்சு, அந்த துக்கத்தை விட்டு நம்ம எழுந்து வரணும். நிறைய துக்கங்கள், கவலைகள், வியாதிகள் நம்மளுக்கு இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ளேயே மூழ்கி போக பிசாசு அப்படிதான் நம்மளுக்கு அநேக பலவீனங்களும் துக்கத்தையும், இவ்வளோ பலவீனத்தை இவ்வளோ போராட்டத்தை கொடுத்து இன்னும் நீ என்ன துடிக்கிறியா, இன்னும் நீ ஜெபிக்கிறியான்னு நம்மளை கேட்டு நம்ம அப்படியே என்னன்னா துக்கத்துக்குள்ள இன்னும் அமிழ்ந்து போக செய்யணும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த துக்கத்தை விட்டு திரும்பவும் எழுந்து மறுபடியும் எப்படி அந்த இளையகுமாரன் ஆண்ட தகப்பன் கிட்ட மறுபடியும் எழுந்து வந்த மாதிரி நம்மளும் திரும்பவும் இந்த வருஷத்துல நிறைய காரியங்களை நம்ம விழுந்து போயிருப்போம், மறந்து போயிருப்போம், ஆண்டவரை மறந்துருப்போம், ஜெப குறைவுகள், விசுவாச குறைவுகள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாளை கொடுக்காம இருந்திருப்போம், நேரத்தை கொடுப்பான். ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே போகாதபடி நம்ம மனம் திரும்பி அந்த துக்கத்தை விட்டு வரணும். அதே மாதிரி இதில் மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, அந்த சூனேமியால் ஆபிரகாம் கூட சொல்லலாம். அந்த சூனேமியால் என்ன பண்ணா, அந்த கேஆர்சி பிள்ளையிலேன்னு ஜெபிச்ச போது அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பிள்ளை வந்து வியாதிப்பட்டு மரிச்சிச்சு. அப்போ அவள் வந்து அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் நேராக கணவர்கிட்ட எனக்காக ஒரு ரதத்தை ஆயத்தம் பண்ணுங்க, நான் வந்து ஊழியக்காரரை பார்க்க போகணும், என்ன காரியம் கூட நான் நான் வந்து இந்த மாதிரி தீர்க்கதரிசி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். ஒருவேளை அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டா, நீ என்ன பைத்தியக்காரியா, குழந்தை மரிச்சிச்சு, நீ திருப்பவும் எங்கே போகிற, தீர்க்கதரிசி பார்க்க போறியா, அடக்கத்துக்கான காரியத்தை ஆயத்தப்பட்டு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். வெளியில் சொல்லியிருந்தாலும் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. சில வேளையில் அப்படிதான் நம்ம சில காரியத்துக்காக ஜெபிச்சிருப்போம், அதுக்கு உண்டான சூழ்நிலைகள்ல மாறுதலாக அமைஞ்சிருக்கும். ஆனாலும் சிலர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, இன்னுமா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதுதான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு, திருப்பும் ஏன் ஜெபிக்கிறீங்க, அந்த மாதிரி கூட கேட்டிருக்கலாம். ஆனாலும் அவ யார்கிட்டே சொல்லாமல் மௌனமாக அமைதியாக அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிச்சு அந்த ஊழியக்காரரை விடாமல் பிடிச்சிட்டு வந்து பிள்ளைக்காக ஜெபிச்ச போது பிள்ளை உயிரோட வந்துச்சு. அவள் பிள்ளை இறந்துருச்சுன்னு அங்கேயே துக்கமா, அதே துக்கத்தில் அவள் மூழ்கி போகலை. அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இந்த காரியத்தை மாற்றுவார், என் பிள்ளைய உயிரோட கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பிள்ளைக்காக ஊழியக்காரத்தில் போய் ஜெபிச்சு
அந்த பிள்ளைய வந்து திரும்பவும் உயிரோடு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுடைய விபத்தை நம்ம நினைக்கலாம், நம்ம எவ்வளோதான் ஜெபிச்சிருக்கோம், ஆனாலும் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே அப்படின்னா, என்னோட உபத்திரவத்தை யார் பார்க்குறா, என்னோட அக்கா தங்கச்சிங்க, என்னோட ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் கூட அதை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பைபிளில் வந்து சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 22, 24, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமல் இருந்து அவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு பதில் கொடுக்கிறது. நம்முடைய உபத்திரவத்தை ஒருவேளை நம்மளுடைய மனைவி புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம், என்ன எப்பப்பா, ஒருவேளை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்காம இருக்கலாம், என்ன எப்பப்பாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன எப்பப்பாரு உங்களுக்கு வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்மளுடைய பலவீனங்கள் வந்து கண்டிப்பாக புரியும். ஆண்டவருக்கு நம்மளுடைய பலவீனங்கள், ஏன்னா அவருக்கு தான் தெரியும். அவரை நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் தான். ஏன்னா இந்த இடத்துல ஆண்கள் நிறைய இல்லை, ஆனால் பாஸ்டரும் விமல்ராஜ் பிரதரும் இருக்காங்க. என்னென்னா ஆண்களுடைய சரீரம் வேற, பெண்களுடைய சரீரம் வேற, அவங்களுடைய மனசு எல்லாமே வேற. ஆண்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா அது ஒரு ஆக்சிடெண்ட், அதோடு அவங்க மறந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பெண்களாகிய நம்ம அப்படி இல்லை, நம்ம அதை திங்க் பண்ணி அதை அவங்க பிள்ளைங்க எப்படியா இருப்பாங்களோ என்ன, அவங்களோட ஃப்யூச்சரெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். அந்த மாதிரி அப்போ நம்மளுடைய பலவீனங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு வந்து இப்போ 52 வயசாச்சு. எனக்கு வந்து 35 வயசு ஆகும்போது டிஸ்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. L5 வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. அதனால எனக்கு நிறைய பேக் பெயின் இருக்கும், லாங்காக ட்ராவல் பண்ண முடியாது, ஸ்கூலில் நிறைய நேரம் நிற்கணும். அதுக்கப்புறம் நிறைய இந்த இடுப்பு வலினால நான் நிற்கும் போது அழுத்தி நிற்கும் போதும் பாத வலி முட்டி வலியும் வந்துச்சு. அப்போ வெரிகோஸ் வெயினும் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதி. நைட்டு சில நேரம் படுத்துட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் நான் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு, ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க. வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஜென்ஸ் வந்து அவங்க சம்பாதிக்கிறதோட அவங்களோட கடமை முடிஞ்சுது. விமல்ராஜ் பிரதர் பார்க்குறாரு, என்ன சிஸ்டர் வீட்டு ஜென்ஸு பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வீட்டில் போய் கேட்க போகிறான். ஓகேவா? அதனால் நம்ம அதை அவங்கள தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு அவ்வளோதான் புரியும். ஆனால் காலையில் நம்ம எந்திரிச்சு ஜபம் பண்ணி நம்மளோட வேலைகளை தொடரும் போது அதுக்குள்ள பலனை ஆண்டவர் தருவார். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. பிள்ளைகளை நம்ம பார்க்கணும், பிள்ளைகளோட படிப்பை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், வீட்டை சுத்தமாக வைக்கணும், ஏதாவது நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போக வேண்டிய அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் நம்ம அந்த துக்கத்தில் அமிழ்ந்து போகக்கூடாது. நம்ம விழிப்பாக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில், ஆபத்துகள் நிறைஞ்ச உலகத்தில் வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் 20 வயசை கடந்துட்டாவே அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்கணும். 20 வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். நான் அப்படிதான் ஜெபித்தேன். 20 வயசு ஆகும்போதே நான் ஜெபித்தேன். ஆனால் நான் என் பிள்ளைக்கு 25 வயசில் தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்துப்படி 22 வயசே திருமணம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நம்மளுக்கு அநேக கடமைகள் இருக்குது. பிள்ளைங்க வெளியில் போகிறாங்க, நிறைய செல்ஃபோனில் பார்க்குறாங்க, தனி ரூமில் இருக்காங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இருப்பாங்க, அதுலேருந்துலாம் பாதுகாக்கணும். அப்படின்னா நம்ம அவங்க பின்னாடி போக முடியாது, கேமராவில் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுலேருந்தெல்லாம் விலக்கி பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய கண்ணீர். ஆண்டவர் சொல்லியிருக்காரு சிலுவையில கூட, அவருடைய கல்வாரியில் இருக்கும்போது, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய கண்ணீர் தான் மெயினாக பார்த்தா தாயாரோட கண்ணீர் தான் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்ன பாஸ்டர் டைம், இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு பார்த்தா என்னோட அம்மா. எங்கள் வீட்டில் வந்து 4 பொண்ணுங்க, ஒரு பையன். என் தம்பி வந்து ஒரிசாவில் மிஷினரியாக இருக்கான். என்னோட அம்மா வந்து எப்போவுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிப்பாங்க. அவங்க ரொம்ப பலவீனமானவங்க தான். ஏன்னா என்னோட கடைசி தங்கச்சி பிறக்கும்போது அவங்க கிட்ஸ் வந்து ரொம்ப பலவீனம் ஆகிட்டாங்க. இப்போ கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் அப்போ இருக்க சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஜெபம். நாங்கள் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் தான் இருந்தோம், சென்னைக்கு போயிட்டோம்.
அங்கே போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, 4 பிள்ளைங்களை கொண்டு சென்னைக்கு போவீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்னோட அம்மாவோட ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் எங்களை வழிநடத்தி வருது அப்படின்னா அம்மாவோட ஜெபம் தான். இன்னைக்கு என்னோட ஜெனி வந்து ஒரு ஊழியக்காரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுவும் அம்மாவோட ஜெபம் தான். அதுக்கப்புறம் நான் அவள் ஊழியத்துக்கு போகணும் போது ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் அதிகமாக ஜெபிச்சேன். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு வந்து அவரோட ஊழிய பாதையில் அவளை நடத்தி வராது. இன்னைக்கும் நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னோட தங்கச்சி அக்காலாம் வந்தால் முன்னாடி பெரிய ஹால் இருக்கும், நாங்களாம் படுத்துருவோம். அம்மா உள்ள பெட்ரூமில் படுத்துருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்களா, ஜவ் பண்ணிங்களா, அம்மா பண்ணுறம்மா அப்படின்னு பேசிகிட்டே இருந்து 1 மணி ஆயிடும், எல்லாரும் அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் திடீர்னு அப்படி முடிச்சு ஒரு 11:30 அப்படி பார்த்தா அம்மா அங்கே ஜவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பியும் நாங்கள்லாம் தூங்கிடுவோம். தூங்கிட்டு 4 மணி அல்லது 5 மணிக்கு அப்படி சத்தம் கேட்கும். அம்மாவோட ரூம்லேருந்து என்னன்னு பார்த்தா அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ரொம்ப சிக்காகி அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்கே இருக்கேன் என்னன்னே தெரியல. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் சாப்பாடெலாம் கொடுக்கணும், எந்திரிக்கணும், குளிக்குமா எந்திரிக்குமா அப்படி சொல்லணும். ஆனால் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அந்த ஜெபங்கிறது பதிவாயிடுச்சு. இதுக்கும் என்னோட அம்மா நிறைய படிக்கலை, ரொம்ப அப்படியே ஜீனியஸ் அப்படியெல்லாம் சொல்ல முடியும், படிக்கல. ஆனாலும் பைபிள் வாசிக்கிறது ஆண்டவர் எப்படி ஞானத்தை கொடுத்தாருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போ அம்மா நான் தங்கச்சி வீட்டில் தான் சென்னையிலேருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்டலாம் ட்ரீட்மெண்ட் போனாங்க. ஆனால் என் தங்கச்சி சொல்லுவோம், ஆச்சரியமாக இருக்கும், 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா கட்டில் அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னால் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் ஜெபம் மட்டும் எப்போ அவங்க செஞ்ச மாதிரியே 4 மணிக்கு ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னோட அம்மா. அதனால நம்மளும் தாயாராகிய நம்மளுடைய ஜெபம் தான் நம்மளுடைய குடும்பங்களை கட்டும், நம்மளுடைய குடும்பங்களை வந்து பாதுகாக்கும். ஆண்டவர் வந்து நம்மளை நம்மளை இந்த டெலிவரி பீரியட்ஸ் அந்த மாதிரி டெலிவரியெல்லாம் ஏன் ஆண்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பலம் இல்லை. அதை ஏன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, நம்ம பலவான்கள். நீங்கள் நினச்சிக்கூடாது நான் ரொம்ப வீக் அப்படின்னு நம்மளை நினைக்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நம்ம வந்து ஸ்ட்ராங். எல்லாரும் சொல்லணும் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கணும். அவங்கள பாருங்க, ஒரு சின்ன தலைவலி வந்து தாங்க மாட்டாங்க, நம்மளை பாடாப்படுத்திடுவாங்க. உடனே சாயா வச்சு கொடு, மாத்திரை சாப்பிடு, தைலம் போடு அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு பாருங்க, கால் வலி இருக்கும், முட்டு வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், தலைவலிக்கும், காய்ச்சலாகும். ஆனாலும் எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சுட்டு கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அடிக்கடி ஸ்கூலில் டீச்சர்ஸ் விளையாட்டாக பேசுவாங்க, நம்ம செத்துட்டு கலதைக்கு போகிறோம்னாலும் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு தான் போகணும் போல அப்படின்னு விளையாட்டாக பேசுவோம். அப்படி ஆண்டவர் வந்து நம்மளை பலவான்கள் அப்படின்னு நம்பி ஆண்டவர் வந்து இந்த டெலிவரி, இந்த பீரியட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம வந்து பலம் உள்ளவர்கள். அதனால இனிமேல் யாருமே நம்ம பலம் இல்லை, நம்ம வீக் அப்படின்னு நம்ம வந்து இனிமேல் சொல்ல வேண்டாம். ஓகே, அடுத்தது பார்த்தா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், தூசி பாவம், அதை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். 2வது பார்த்தா துக்கம், அந்த துக்கத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். இதில் ஒரு சின்னதாக நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். என்னோடய வீட்டுக்காரோட வீட்டில் வந்து 2 அக்கா, ஒரு தம்பி, எங்கள் ஹஸ்பண்ட். எல்லாருமே நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. எல்லாருக்குமே சொந்த வீடு உண்டு. அப்போ என்னோடய மாமியார் இடத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம், எல்லாருக்கும் வீடு இருக்குது, எல்லோரும் நல்லா வசதியாக இருக்காங்க, உங்களுக்கு சொந்த வீடு ஏன் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் என்னோட நாத்தனார்கிட்டேயோ என்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கிட்டேயோ நாங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்லை. நான் எப்போவுமே ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னோட மாமியார் இப்படி கவலைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டதே இல்லை. ஆனால் அவங்களாம் வந்து ஆவிக்குரிய சபைக்கு போனதில்லை, அவங்களாம் வேற ஒரு சபைக்கு போகிறாங்க, பாரம்பரிய சபைக்கு. ஆனாலும் நான் அதுக்காக
அதிகமாக ஜெபிச்சேன். என்னை வித்தியாசப்படுத்துங்க, என்னை வித்தியாசப்படுத்துங்க, அப்படிதான் நான் ஜெபிச்சேன். எனக்கு வீடு வேணும்னு நான் ஜெபிக்கலை. ஆனாலும் நான் நினைத்திராத வேலையில ஆண்டவரோட நாம மகிமைக்காக எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு. நான் ஜெபிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 இடத்த கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சிராத வேலையில என்னோட திருமண காரியங்கள், எனக்கு கடனே இல்லாமல் ஆண்டவர் என்னை வாழ வச்சார். அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டு இடத்த விட ஹஸ்பண்டோட ரட்சிப்புக்காக நீங்க அநேக பேர் ஜெபிச்சிருப்பீங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் சொன்ன பாரம்பரிய சபைக்கு போறவர் தான். ஆனா நான் ரொம்ப நாளா போராடுவேன், ஆவிக்குரிய சபைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு. இப்போ நாங்கள் போயிட்டு ஏஜி சர்ச் பாஸ்டரோட சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு மட்டும் வருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே திருப்பி வந்துடுவார். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ டென்ஷனாலும் வரமாட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வருவார். ஆனால் நாங்கள் முன்னாடி நாங்களாம் ஆட்டோவில் போயிடுவோம். இவர் அந்த பிரசங்கத்துக்கு மட்டும் வருவார். அதுவும் ஃபோன் எடுத்து வெளியில் போயிடுவார். அப்போ எனக்கு கவலையாக இருக்கும். அதை பற்றி வீட்டில் வந்து கேட்டால் திட்டுவார். அங்கே ரொம்ப கை தட்டுறாங்க, பாடின பாட்டவே திருப்பி பாடுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். அப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆவிக்குரிய சபையில் வளர்க்கப்பட்டனால எனக்கு வந்து அது அந்த இதுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாறி இருக்கும். ரொம்ப அழுதுகிட்டே தான் போவேன். ஆனாலும் ஒவ்வொரு நியூ இயர்க்கெல்லாம் ரொம்ப அழுதுட்டு இல்லை இன்னைக்கு வந்து எங்கள் சர்ச் தான் போகணும்னு வண்டியில் ஜெனி ஏஞ்சல் 2 பேர்த்தையும் வண்டியில் வச்சு கொண்டு போவேன். அந்த நேரம் போனால் அந்த அவங்க சர்ச் போகணும், டேர்ன் பண்ணணும். அப்போ சரின்னு மைண்ட் செட் பண்ணி போயிட்டு சரி அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ஆனால் ஜெபிச்சுட்டே இருப்பாண்டவே அவருக்குள்ள அற்புதம் செய்ய ஜெபிக்கும் போது கரெக்டாக அந்த டேர்னிங் வந்தோடனே எங்கள் சர்ச்சுக்கிட்ட திருப்பிடுவார். அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே போவேன். அப்போ என்னுடைய ஜெபம் நான் அதுக்கு எவ்வளோ சண்டை போட்டேன், ஆர்கியூ பண்ணேன், அழுதேன், புரண்டேன். ஆனால் அதில் எந்த காரியமே நடக்கல. ஆனால் நான் ஜெபிச்சேன். என்னுடைய ஜெபம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய முழங்கால் யுத்தம், அந்தவரை நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும். 15 நிமிஷம் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, சபை எங்கள் சர்ச் வந்து 2000 பேர் அந்த மாதிரி வருவாங்க. நிறைய 2 வீலர் 4 வீலர்லாம் வரும். அவர் காலையில் 5:30 மணி 6 மணிக்கு சர்ச்சுக்கு போனார்னா 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். 3 சர்வீஸ்லையும் அவர் தான் 2 வீலர் பார்க்கிங்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க ஜபம்லாம் முடிஞ்சு எல்லா சர்வீஸ்லாம் அட்டன் பண்ணி நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானா கூட என்னை திட்டுவார். அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சது என்னன்னா, என்னோட நம்ம ஃபைட் பண்ணுறதுனால எதுவுமே நடக்காது. மாமிசத்தில் நம்ம போராடவே கூடாது. நான் வந்து இன்னைக்கு வேற ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வேற காரியத்துக்குள்ளார வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால நீங்கள் எல்லாரும் உங்களோட வீட்டுக்காரசாகவோ உங்களுடைய எந்த காரியத்தினாலும் சரி, உங்களுக்கு ஒன்று வேணுமா அவர்கிட்ட கேட்டு சண்டை பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அந்த நிலைமையை மாற்றுவார். ஓகே, சரி. இப்போ அடுத்ததாக இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. 3வது காரியம் தூக்கம். துக்கம் அடுத்தது 3வதாக தூக்கம். ஓகே, இன்னும் டைம் ஆயிடுச்சு, அதனால நான் இதை ஷார்ட்டாக முடிக்கிறேன். நீதிமொழிகள் 24:33 33 34 சோம்பேறியே இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவாய், கை முடுக்கி கொண்டு நித்திரை செய்வாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கலை போல வரும். தூக்கம் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். நிறைய பேருக்கு தூக்கம் வராது, மாத்திரை போட்டு கூட தூக்கம் வராத ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவங்க நித்திரை வர பண்ணுறாங்க. ஆனால் தூக்கம் வேணும். ஆனால் சபையில் தூங்குறது, அதுக்கப்புறம் நம்ம நல்லா பெருசாக இருப்போம், செல்ஃபோனெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருப்போம், யூடியூப்பில் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். சரி போதும், நம்ம ஜெபம் பண்ணமே, அது வரைக்கும் நல்லா பெருசாக சுறுசுறுப்பாக இருப்போம். பைபிளை வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் தூங்கிடுவேன். ஜெபிக்கலாம், இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஜெபிக்கும் போது 5 நிமிஷத்துலேயே வாட்சை பார்ப்போம். ஐயோ, அப்படியே நம்ம என்ன ஆயிடும், தூங்கி. நம்ம தூங்குறது தப்பு இல்லை, என்னாகும், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். தூக்கத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். தூக்கம் வந்து நமக்கு தரித்திரத்தை கொடுக்கணும். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம ஆசீர்வாதமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தூக்கம். என்னையும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு வரனால வீட்டில் வந்து எல்லா வேலைகளும் பார்க்கணும்.
அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். சில நேரம் அப்படியே பைபிள் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவரே நான் இப்படி தூங்கிட்டேனே, அதெல்லாம் அது பெரிய தப்பு, அது பெரிய பாவம்னு சொல்லலை. நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே அந்த தூக்கம் வராதபடி அதிகமாக எனக்கு விழித்து ஜெபிக்கிறதுக்கு வேண்டிய பலனை கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீதிமொழிகளில் நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்த்துருக்கோம்ல, அந்த புத்தி உள்ள குணசாலியான ஸ்திரீ, அவள் வந்து இருட்டோட எழுந்து, இருட்டோட, ஏன்னா நானே சின்ன பிள்ளைகள் இருக்குள்ள அநேக நாள் கேட்டிருக்கேன். அம்மா சொல்லும்போது 4 மணிக்கு எது, ஏம்மா 4 மணிக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் போயிடுவாரா, அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன் நான். ஆனால் அந்த அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்றது. ஏன்னா நம்ம அதிகாலையில் நம்ம ஜெபிக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கும்போது அடுத்து வேலை வந்துடும். வீட்டுக்கார ஆஃபீஸ் அனுப்பணும், பிள்ளைங்களை அனுப்பணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், இப்படின்னு அப்புறம் கெஸ்ட் யாராவது வந்துடுவாங்க, ஏதோ ஒரு இது வந்துடும். அதனால் யாரும் இந்த உலக முழிச்சு எல்லா வேலைகளும் தொடங்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக, நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து அதிகாலை எழுந்திரிச்சு நம்ம ஆண்டவரோட ஜெபிக்கணும். அந்த ஆண்டவரோட சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் போகும்போது எல்லாரும் சீஷர்களுக்கு கூட தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த சகோதரிகள் அந்த இருட்டோட அதிகாலை வேலையில போய் ஆண்டவரை பார்க்கணும், அவர் சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆண்டவர் வந்து மரியாதைக்கு தென்பட்டார். ஒருவேளை அவங்க போகல, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். ஆண்டவர் முதல் யாருக்கு காட்சி அளித்தாரு, இன்ன வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க அதிகாலையில் இருட்டோட போன ஆண்டவரை எப்படி சிலுவையில் அரைச்சிட்டாங்களேன்னு அவங்க அப்படியே துக்கத்தோடு இருந்ததுதான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில் நம்ம வந்து எழுந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி அதிகாலை ஜெபம். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கோட தலைப்பு ஓகே. இப்போ நான் இதோட முடிக்கிறேன், ஏன்னா நான் என்ன போனேன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். இன்னைக்கோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா எலும்பு சியோன். எலும்பு எதுல இருந்தாலும் நம்ம எழுப்பணும், தூசியை விட்டு உதறிவிட்டு. தூசி அப்படின்னா பாவத்தை விட்டு நம்ம எழும்பணும். பாவம் மன்னிப்போட நிச்சயம் நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். பாவத்தை பற்றி எப்போவுமே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இரண்டாவதாக பார்த்தா துக்கம், கவலை. அந்த கவலைங்கிறது வந்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்மளை மூழ்கி விடாதபடி நம்மளுடைய துக்கத்தில் விட்டு சுனேமியாவை போல, தாவீதை போல, இன்னும் அன்னாலை போல நம்மளுடைய துக்கத்தை விட்டு எழுந்தானா ஆண்டவர் வந்து அடுத்த காரியத்தை நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ண செய்யறதுக்கு, அடுத்த காரியத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வார். அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி அந்த காரியத்திலேயே நம்ம துக்கத்திலேயே மூழ்கி போயிடக்கூடாது. 3வது தூக்கம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பலவீனமாக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, எனக்கு ஜெபிக்க முடியல அப்படின்னு நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு 11 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பலனை கொடுப்பார். இப்போ இந்த துக்கம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த கதையை வந்து நான் வந்து ஆண்டவர் வந்து சர்வ வல்லமையர், அவர் வந்து நம்மளுடைய கனத்துக்குரியவர். ஆனாலும் நான் வந்து எப்படி கேட்பேன்னா, ஆண்டவரே எனக்கு முடியலப்பா, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதாப்பா, சின்ன ஜெபம் பண்ணுறப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அன்னைக்குள்ள ஒரு போதகர் சொன்னார், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு தகப்பனை போல கேளுங்க, அப்படியே பயந்து அப்படியே ஆண்டவரே என் சூழ்நிலை இதுதான், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படியே நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை அடிக்கடி இந்த ஸ்டோரியை நினச்சிப்பேன் நான். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உங்களுடைய கிருபையே என்னை தாங்கிச்சு அப்படின்னு. உங்களுடைய பலவீனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலை. பலவீனம் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் அந்த பலவீனத்தில் கிருபையோட கூடிய பலவீனம், கிருபையை தாங்க, அதை தாங்கிறது, பலவீனத்தை தாங்க கிருபையை தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிங்க. இந்த கதை வந்து நான் ஒரு இதில் வாசித்தேன். ஒரு சகோதரனும் ஆண்டவரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு கடற்கரை மணலில்
நல்ல சாஃப்டான இடத்துல நடந்து போயிருக்காங்க. அப்போ நடந்து போயிருக்கும்போது ஆண்டவருடைய 2 பாதமும் அவரோட 2 கால் அச்சும் அப்போ மொத்தம் எவ்வளோ 4 பாத சுவடு ரொம்ப தூரத்துக்கு தெரிஞ்சுட்டே வருது. அப்போ இவர் கேட்குறது இப்படி பார்த்துட்டு ஆண்டவர் நம்ம கூட நடந்து வராது. அப்போ 2 கால் ஆண்டவரோடது 2 என்னோடது அப்படின்னு பார்த்துட்டே வராது. அப்போ அந்த மணலான இடம்லாம் முடிஞ்சு ஒரு கல் நிறைய முள் கண்ணாடி ஓடெல்லாம் அதில் இருக்குது. அப்போ அதில் நடந்து அப்படி வரும்போது அப்படியே சைடில் கொஞ்சம் அப்படி மண் இருக்குது கல் இருக்குது அப்படி இருக்கும்போது 2 கால் மட்டும் தெரிகிறது. அப்போ இவர் உடனே ஆண்டவரே என்ன ஆண்டவரே நல்ல மண் நல்ல இடத்துல நடந்து வரும்போது நீங்கள் கூடவே வந்தீங்க, இங்கே இந்த மாதிரி ஒரு கரடு முரடான இடத்துல வரும்போது என்ன உங்களை காணோம், எங்க உங்கள் கால் தடுத்தவே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த சகோதரர் கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், முட்டாளே நல்ல மணல்ல நீ நடந்து வரும்போது நான் கூட தான் வந்தேன், நீ என் கருத்தை பிடிச்சி நடந்துட்டு வந்த. இப்போ இந்த முள்ளையும் கல்லுலையும் நடந்து வரும்போது அந்த 2 கால் தெரியுது, அது உன்னோடது இல்லை, அது என்னோட பாதம். ஏன்னா உன்னை நான் வந்து தோல் சுமந்துட்டு இருக்கேன், உன்னை என் தோல் மேலே நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த ரத்தம் படிஞ்ச அந்த பாதம் வந்து உன்னோடது இல்லை, அது என்னோடது. ஏன்னா உன்னோட கால் அதில் பட்டு சேதப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் தோளில் சுமந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். அப்போதான் என்னை ரியலைஸ் பண்ண, ஆண்டவரே நான் மன்னிச்சுட்டுங்கப்பா அப்படின்னு. அநேக வேலையில நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே எல்லா நாளும் எங்களுக்கு நல்லா சூழ்நிலை கூட இருந்தீங்களே, இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில என்னை விட்டுட்டீங்களே ஏசப்பா, நீங்க கூட இல்லையா, நீங்க என்ன மறந்துட்டீங்களா, என் ஜபத்தை நீங்க கேட்கலையா, என்ன எல்லாரும் என்னை விட்ட போது நீங்களும் என்னை விட்டுட்டீங்களா நினைப்பீங்க. ஆனா அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை விடலை, நம்மளை தோளில் தூக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லிடுவோம். என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல என்னை தேற்றினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. இந்த மாத வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நாங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான எத்தனையோ வேலைகள்ல ஆண்டவரே அநேக பேர் மூழ்கி இருக்காங்கப்பா. அவங்க வீடை டெக்கரேஷன் பண்றதுலையும் ஆண்டவரே ஸ்வீட்லாம் செய்யறதுலையும் இன்னும் அநேக காரியங்கள்ல மாத்தாடை போல ஆண்டவரே பற்பல வேலைகள்ல மூழ்கி இருப்பாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆனாலும் கொஞ்ச பேராக ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நம்முடைய வார்த்தையை பண்ணி நாங்கள் கொஞ்ச பேராய் கொஞ்ச சகோதரிகளாய் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கேட்ட வசனத்துல ஆண்டவரே அதன்படி கீழ்ப்படி ஆண்டவரே இந்த பாவமான காரியத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் எழுந்து கர்த்தாவே நாங்கள் இந்த இடத்துல விழுந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த பழைய வருடங்கள்ல நாங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரே இந்த புது வருடத்தில் தொடராதபடி நீர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. அதற்கு வேண்டிய பலனை நீங்கள் தந்தர வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. அப்படி ஆண்டவரே இரண்டாவது நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே அந்த துக்கம் அப்பா
சுவாமி, இந்த நாட்களில் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறவர் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்க துக்கங்கள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்ன தகப்பனே, கர்த்தாவே கடந்த நாளை ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துக்கங்களையும் நீ சந்தோஷமாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரி பலதர சந்தரபரி நமன சகுரதரபா திவ்யாந்தர போஷபலதரபா. அந்தரங்கத்துல நீர் வடிக்கிற என் சகோதரிகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீங்கள் வெளியேறமா பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீங்க பலப்படுத்துங்க, பலவீனங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே துதிக்கிறோம். பலப்படுத்துங்க மாண்பாடுகளை ஒத்த வரலை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரிகளாக எங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்காங்களே, அவற்றை எல்லாம் செய்ய வேண்டிய பலனத்தான் கடந்த வருஷத்துல ஆண்டவரே அவங்க ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கு நீங்க பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துது என்ற வார்த்தைப்படி பிள்ளைகளுக்கு வருகிற வருஷத்துல நீங்க எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே மூன்றாவது காரியம், அந்த தூக்கத்தின் காரியத்தை நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு அந்த தூக்க கலகத்தின் ஆவியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிறைக்கட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை ஆதாயப்படுத்தக்கூடிய பலனை நீங்க அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளாக ஒற்றுமையை தாங்கப்பா. ஆண்டவரே நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் அவர்கள் ஜெபத்துக்கு நீ பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னைகளோடு கூட இருந்து எங்கள் வழிநடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் அனுக்கிரகமும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதமுள்ள நாட்களிலும் ஆண்டவரே இன்னும் இருக்க போற இந்த 2 நாளிலும் அதிகமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் எண்ணிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமென்.